Good morning students. Welcome to all. Standard 8th subject English Unit 4. Today we will learn the sentence pattern. Sentence pattern. Sentence அப்படினு சொன்னா என்னதுன்னா sentence pattern. Sentence அப்படினு சொல்லும்போது என்னதுன்னா ஒரு வார்த்தை. பேட்டர்ன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம ஒரு தொடர் வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வாக்கியம் ஃபார்ம் பண்ணுறோம்னா அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். A group of words which gives complete sense is called sentence. அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னு சொன்னால் சென்டென்ஸ். வேர்ட் அப்படிங்கிறது வந்து a group of letter. குரூப் ஆஃப் லெட்டர்ஸ்லாம் சேர்ந்தது தான் வேர்டு. இட்ஸ் கால்ட் வேர்டு. A group of words அதே வேர்டெல்லாம் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒரு வேர்டெல்லாம் சேர்ந்து விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்டு சென்டென்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா என்னென்னலாம் பேசிக்காக வேணும் அப்படிங்கிறதுனா சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் வேர்ப் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா பேச்சொல். சப்ஜெக்ட் சைல்டு லாஃப். லாஃப்னா சிரிக்கிறது, அந்த குழந்தை வந்து சிரிக்கிறது. அப்போது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் வேணும் ப்ளஸ் வேர்பு வேணும். நெக்ஸ்ட் ஒன் எஸ்விஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்னா என்னன்னு சொல்லிக்கோம் சப்ஜெக்ட், வீணா வேர்ப், ஓனா ஆப்ஜெக்ட். அப்போது இன்னொரு மெத்தடில் எப்படின்னா எஸ்விஓ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சும் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஐ ப்ளே ஹாக்கி. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். தேர்ட் ஒன் என்னென்னா எஸ்விசி. எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், சிங்கிறது என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட். அப்போ எஸ்விசி இந்த பேட்டர்ன்லையும் நம்ம என்ன பண்ணலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஹீ இஸ் ஸ்மார்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்விஓசி சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எஸ்விஐஓடிஓ. ஐஓங்கிறது டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். மை ஃபாதர் ப்ரெசென்டட் மீ அ வாட்ச். நெக்ஸ்ட்டு எஸ்விடிஓ ஐஓ. அதாவது டிஓ ஃபஸ்ட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஐஓ, அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சி கேவ் மணி டு த புவர். ஸோ இந்த மெத்தட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எஸ்வி எஸ்விஓ எஸ்விசி எஸ்விஓசி எஸ்விஐஓடிஓ எஸ்விடிஓ ஐஓ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சென்டென்ஸை மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம எப்படி இது வந்து வேர்பு, இது எப்படி ஆப்ஜெக்ட், எப்படி காம்ப்ளிமெண்ட், எப்படி வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், எப்படி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் நம்ம என்ன வேர்டில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எஸ். எஸ்ங்கிற வேர்டில் டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் கொஸ்டின் ஹூ. அதாவது ஒரு சென்டென்ஸில் ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் யார் அப்படின்னா சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்டை எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது தான் சப்ஜெக்ட். பிஃபோர் த வேர்ப் அது எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா சப்ஜெக்ட்டு வேர்புக்கு முன்னாடி வரும். வேர்புக்கு பிஃபோர் த வேர்புக்கு முன்னாடி ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றதான் என்னது அப்படின்னா சப்ஜெக்ட். It consists of a noun or a pronoun and across before the noun. அது நவுனாகவும் வரலாம் ப்ரனவுனாகவும் வரலாம். ஏதோ இருந்தாலும் பிஃபோர் த வேர்பு வேர்புக்கு முன்னாடி வரும். ஹூங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது தான் என்னதுன்னா சப்ஜெக்ட். அது என்ன லெட்டர்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். நான்சி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான்சி டான்ஸ்டு வெல். ஸோ இங்கே வந்து நான்சி டான்ஸ்டு வெல். நான்சி வந்து என்ன பண்ணா அப்படின்னா டான்ஸ்டு வெல், நல்லா டான்ஸ் ஆடினா. அப்போது யார் டான்ஸ் ஆடினா ஹூ. அப்போது ஹூங்கிற கொஷினுக்கு முன்னாடியும் பிஃபோர் த வேர்புக்கு டான்ஸ்டு அப்படிங்கிறது வேர்புக்கு முன்னாடி ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றதா என்னதுன்னா சப்ஜெக்ட். அப்போது இங்கே நம்ம என்ன கொஸ்டினா ஹூ டான்ஸ்டு வெல், யார் டான்ஸ் ஆனதுன்னு தானே கேட்போம். அப்போ நான்சி. அப்போ நான்சி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஹியர் நான்சி ஆன்சர் டு த ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது நான்சி. ஸோ இதுதான் என்னது சப்ஜெக்ட். நான்சி வந்து சப்ஜெக்ட். செகண்ட் ஒன் the child broke the glass. broke அப்படின்னா என்னதுன்னா உடைக்கிறது. கிளாஸை வந்து சைல்டு வந்து உடைச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போது யார் உடைச்சது, யார் ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்திருக்கு. the child answered the question who. அப்போ அந்த ஆன்சர் கொஸ்டினுக்கு ஹூங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்திருக்குது.
ஸோ அப்போ அது என்னது அப்படின்னு சொன்னாக்கா the child is the subject. சைல்டுங்கிறது இங்கே சப்ஜெக்ட். பிஃபோர் த verb ஹூங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஸோ அப்போது the child is the subject. ஸோ அப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னதுன்னா ஹூங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரணும். பிஃபோர் த verb வேர்புக்கு முன்னாடி வரும். அது நவுனாக இருக்கலாம், ப்ரனவுனாகவும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் verb. verb அப்படிங்கிறத நம்ம எதில் பண்ணுறோம்னா verb அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய verb இஸ் ஆக்ஷன் வேர்டு. அந்த வேர்புங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு, செய்யக்கூடிய செயல் தான். a verb shows an action or an activity. நம்ம செய்யக்கூடிய செயல் தான் என்னதுன்னா or work done by the subject. அதாவது சப்ஜெக்டால் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா verb. இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதுதான் என்னது verb. அப்போ verb is the action word. It also tells the status. To give the verb, ask what does the subject do. அதாவது சப்ஜெக்ட் என்ன செய்கிறாங்க, என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா என்னது verb. James wrote a letter. ஸோ இப்போ வந்து என்னதுன்னா ஜெம்ஸுங்கிறது நமக்கு சப்ஜெக்ட்னு தெரியும். ஜெம்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அப்போ செய்யக்கூடிய ஆக்ஷன் என்னது ரோட். அப்போது ரோட் அ லெட்டர், அப்போ எழுதுறான் அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன். ஸோ அப்போ ரோட் இஸ் அ verb. He is a doctor. ஹீங்கிறது சப்ஜெக்டு. அவன் வந்து டாக்டராக இருக்கிறான். இது வந்து என்னதுன்னா ப்ரொஃபஷன். டாக்டருங்கிறது ப்ரொஃபஷன். அப்போ இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து இஸ். அப்போ இது வந்து என்ன பி ஃபார்ம் verb. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் என்னதுன்னா பி ஃபார்ம் verb. பி ஃபார்மோ ஹேவ் ஃபார்ம் எப்படின்னா ஹேவ், ஹேஸ், ஹேட். டூ ஃபார்ம்னா டூ, டிட், டஸ் இதெல்லாம் என்னதுன்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இங்கே இது என்னன்னா இஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்பில் பி ஃபார்ம் வேர்ப். ஹீ இஸ் அ டாக்டர் அப்படிங்கும்போது ஹீங்கிறது சப்ஜெக்ட், அவன் என்னவா இருக்கான்னு டாக்டராக இருக்கிறான். அப்போ இஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப், பி ஃபார்ம் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் த பேபி இஸ் க்ரையிங். இந்த பேபிங்கிறது சப்ஜெக்ட், அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு க்ரையிங், அழுதுகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பி ஃபார்ம் வேர்பும் வந்திருக்கு, ஆக்ஷன் வேர்பும் வந்திருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேபி இஸ் க்ரையிங். அப்போது அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன் என்ன க்ரையிங். அப்போது ஈஸ் க்ரையிங் அப்படிங்கிறது வேர்பு. இதை நம்ம என்ன வேர்டில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வி. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற லெட்டர்ஸை நம்ம எதில் சொல்கிறோம் அப்படின்னா ஓ. டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஸ்க் த கொஸ்டின் வாட் ஆர் ஹூம். அதாவது வாட்ங்கிற கொஸ்டினுக்கும் ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கும் ஆன்சராக வரக்கூடியதான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ஃபார் த திங்ஸ், அதாவது ஏதாவது திங்ஸை மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா என்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போ அது வாட் அப்படிங்கிற கொஸ்டினில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ஹூம் இஸ் த பர்சன். ஹூம் அப்படிங்கிறது யாருக்கு யூஸ் பண்ணுவோம்னா பர்சனுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஹூம் யூஸ் பண்ணுவோம். பர்சன்ஸ் மேபி நவுன் ஆர் ப்ரொனவுன். பர்சன்ஸ் வந்து மேபி நவுனாக இருக்கலாம் ஆர் ப்ரொனவுனாக கூட இருக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஓங்கிற லெட்டரை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து வாட்ங்கிற கொஸ்டினுக்கும் ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கும் ஆன்சராக வர்றது தான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். வாட்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், திங்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன்னா என்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஹூம்ங்கிறது வந்து பர்சனை மென்ஷன் பண்ணுறோம். அந்த பர்சன் வந்து நவுனாக இருக்கலாம், மேபி ப்ரொனவுனாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி பாட் அ பென். அவன் வந்து என்ன பாட், ஹீங்கிறது சப்ஜெக்ட், பாட் அப்படின்னா அவன் வாங்கினான், அப்போ இது வேர்பு. இப்போது பென் அப்படின்னு சொன்னால் என்ன வாங்கினா, அப்போ வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது. அப்போது இது வந்து ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் ஹி ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். ஹி ஹேண்டில், அவங்க வந்து என்ன பண்ணா அப்படின்னா ஹேண்டில் பண்ணா. எதை ஹேண்டில் பண்ணா, என்ன ஹேண்டில் பண்ணா அப்படின்னா வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஸோ அப்போ அது என்னது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆப்ஜெக்ட். ஐ சா ஹிம். ஐ சப்ஜெக்ட், சானா பார்க்கறது, நான் அவனை பார்த்தேன். அப்போது யாரை பார்த்த, ஹூம் யாரை அப்படிங்கிறது, யாரை யாருக்கு அப்படின்னா யாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹூம் பர்சனை மென்ஷன் பண்ணுது. அப்போ இதுவும் என்னது ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, இதில் ரெண்டு இப்போ ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம், அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்திருக்கும். சில சென்டென்ஸில் பார்த்தோம்னா ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வரதை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டோம். சப்போஸ் மேபி ஒரே சென்டென்ஸில் கூட என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வரலாம். அது ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று என்னென்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்டே நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், டிஓ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு ஐஓ. டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் வாட். ஸோ இப்போ டேரக்ட் ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது திங்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஐ லைக் அனிமல்ஸ்.
ஐ லைக் அனிமல்ஸ், என்ன பிடிக்கும் அப்படின்னு லைக் அனிமல்ஸ் அப்படி. இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஹூம். ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு அதாவது பர்சனை மென்ஷன் பண்ணுறது, மேபி நவுன் ஆர் ப்ரொனவுனாக இருக்கலாம். ஸோ ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றதா என்னதுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ கேவ் ரோசி எ பென். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஐ கேவ், நான் வந்து கேவ்னா கொடுக்குறது, யாருக்கு, அப்போ ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்திருக்கு, யாருக்கு கொடுத்தேன். அடுத்து வந்து என்ன கொடுத்தேன், பென். அப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ரோசி அப்படிங்கிறது ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது. அப்போ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எ பென் அப்படிங்கிறது வாட்ங்கிற கொஸ்டின், என்ன கொடுத்தேன் அப்படின்னு டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்குது. ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து வாட்ங்கிற கொஸ்டினுக்கும் ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கும் ஆன்சராக வர்றதா ஆப்ஜெக்ட். அதில் ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்போஸ் ஒரே சென்டென்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற வந்து சிங்கிற லெட்டர்ஸை மென்ஷன் பண்ணுறோம். த வேர்ட்ஸ் ரெக்வயர்டு டு காம்ப்ளிமெண்ட் த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ் ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட். அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம மீனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். த வேர்ட் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ் ஆர் கால்டு காம்ப்ளிமெண்ட். ஒரு சென்டென்ஸை நம்ம மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ டென்டிஸ்ட். ஹீ இஸ் அப்படின்னு சொல்லும்போது மீனிங் வரல. டென்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் அ டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். அப்போது டென்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன, காம்ப்ளிமெண்ட். ஷீ நேம்டு த பாய் ஜான். அந்த பையன் நேம் என்ன, ஜான். அப்போது இங்கே ஜான் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னாக்கா ஷீ நேம்டு, வந்து பேர் வச்சா என்ன, இந்த பாய்க்கு அந்த பையனுக்கு என்ன பேர் வச்சா அப்படின்னா த ஜான். சி நேம்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் வரல. ஸோ த பாய் ஜான். ஸோ அப்போ அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இட் கிரீவ் டார்க். அது எப்படி இருந்தது அப்படின்னா டார்க்காக இருந்துச்சு. அப்போ ஹவுங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்திருக்கு. அப்போ அது என்னது அப்படின்னு சொன்னாக்கா காம்ப்ளிமெண்ட். சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஹவ் ஆஸ்க் த ஆன் த சப்ஜெக்ட். சம்டைம் என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து என்னென்னா ஹவுங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், he painted the car blue. he painted the car blue. ஸோ இங்கே வந்து he painted, அவன் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கான், the car blue. அப்போ என்ன கொஷின், how did he painted the car, அந்த எப்படி வந்து அந்த காருக்கு வந்து பெயிண்ட் பண்ணா அப்படின்றது இங்கே வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். the car blue, எப்படி, how. Here the word blue answer the question how. Ask on the subject car. அதாவது how எப்படி அப்படின்னு சொல்லும்போது இந்த கார் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி கால் காமராஜர் கர்ம வீரர். ஸோ நம்ம என்னாலும் காமராஜரை எப்படி கூப்பிட்றோம், ஹவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கர்ம வீரர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து என்னது அப்படின்னா சப்ஜெக்ட், விங்கிற சப்ஜெக்ட், கால் அப்படிங்கிறது வேர்ப், காமராஜர் கர்ம வீரர் எப்படி கூப்பிட்றோம் அப்படி எப்படி, ஹவு. அப்போது காம்ப்ளிமெண்ட். தே செலக்டட் ஹர் லீடர். தேங்கிறது சப்ஜெக்ட், செலக்டட் அவங்க எல்லோரும் செலக்ட் பண்ணிட்டாங்க அவளை லீடரா. ப்ரொஃபஷன்லாம் குறித்து மென்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். ஹவுங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்தது அப்படின்னு சொன்னாலும் காம்ப்ளிமெண்ட் தான். ப்ரொஃபஷன், டீச்சர், டாக்டர், டென்டிஸ்ட், லீடர், டிரைவர் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். அப்போது சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட். அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹவுங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ப்ரொஃபஷனை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாலும் காம்ப்ளிமெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் அஜெண்ட். அஜெண்ட்ங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா ஏ. டு கெட் அஜெண்ட் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் வேர், ஹவு, வென், ஒய். ஸோ அந்த வேர், ஹவு, வென், ஒய் இந்த கொஷினுக்கெலாம் ஆன்சராக வர்றதா என்னது அப்படின்னு சொன்னாக்கா அஜெண்ட். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர். இப்போது மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். மை ஃபாதருங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்பு, எ ஃபார்மர் ப்ரொஃபஷன். அப்போ இது என்னது காம்ப்ளிமெண்ட். இன் திருவாரூர். அப்போ வேர்
எங்கே அவர் எங்கே வந்து அவர் ஃபார்முலா எங்கே, அப்போ வேறுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது. ஸோ அப்போ அது என்னது அப்படின்னா அர்ஜென்ட். வேர்னு சொல்லும்போது பிளேஸை மென்ஷன் பண்ணலாம். பிளேஸ் என்னென்னா ஹியர், தேர், எவ்ரிவேர், இன் த ஸ்கை, அட் ஹோம், இதெல்லாம் என்னென்னா பிளேஸை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஹவு அப்படிங்கிற மேனர் எப்படி இருந்தது, அந்த மாதிரி பை பஸ் எப்படி போனேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி பை பஸ், பை சைக்கிள், த்ரோ எஃபர்ட்ஸ், பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க். ஹவுங்கிற கொஷினுக்கு இப்படிலாம் வரலாம். நெக்ஸ்ட் ஒன் வென்னுங்கிறனா டைமை மென்ஷன் பண்ணக்கூடிய நவ், லேட்டர், ஆஃப்டர் 2 hours, வென், யங், இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த மாதிரிலாம் டைமை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னால் அர்ஜென்ட். ஒய் அதாவது ரீசனோட, டியூ டு கோல்டு, அதாவது டியூ டு ஹெவி ரெயின், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரீசன் சொல்கிற மாதிரி வந்தது அப்படின்னாலும் அதுவும் அர்ஜென்ட் தான். த்ரோ, ஃப்ளட், அண்டர் காம்ப்ளெக்ஷன், கம்பல்ஷன், கேர்ஃபுல்லி, இதெல்லாம் ரீசனை மென்ஷன் பண்ணுற ஒய்ங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வர்றது. அதாவது ரீசன் சொல்லி வர்றது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து என்னதுன்னா அர்ஜென்ட். ஓகே, இப்போ சூஸ் த ரைட் பேட்டர்ன். இப்போ கொடுத்துருக்காங்க த வால் கொலாப்ஸ்ட். த வால் கொலாப்ஸ்ட். வால் அப்படின்னா அந்த சுவர், கொலாப்ஸ்னா சரிஞ்சிடுறது. அப்போது இந்த வால் அப்படிங்கிறது என்னது சப்ஜெக்ட், கொலாப்ஸ்ட் அப்படின்னா சரிஞ்சிருச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு, அந்த மாதிரி இருக்குதான். அப்போது சப்ஜெக்ட் வேர்பு. அப்போது இது என்னதுன்னா எஸ்பி. நெக்ஸ்ட் ஒன் டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தேர் ஹோம்ஸ். டியூரிங் த வார் அதாவது வார் டைமில் நிறையா பீப்புள் அவங்களோட ஹோமை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இழந்துட்டாங்க. டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தேர் ஹோம்ஸ். ஸோ டியூரிங் த வார் அப்படிங்கும்போது எப்பொழுது அப்படின்னு கேட்போம். அப்போ வென்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்திருக்கு. அப்போ என்ன வரணும் ஏ அர்ஜென்ட். மெனி பீப்புள் லாஸ்னால் இழந்துடுறது. அப்போது பிஃபோர் த வேர்பு, லாஸ்ங்கிறது இழக்கிறது, பிஃபோர் த வேர்புக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் சப்ஜெக்ட். அப்போது சப்ஜெக்ட்ஸ், அப்போது மெனி பீப்புள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், லாஸ்ங்கிறது வேர்பு இழந்துடுது. என்ன இழந்தாங்க வாட்ங்கிற கொஸ்டினுக்கு அந்த தேர் ஹோம்ஸ் அவங்களுடைய ஹோம். வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட். அப்போ என்னது ஏ எஸ் பி ஓ, ஆப்ஷன் ஷி. Third one, I promised the children a trip to the zoo. I promised, நான் வந்து என்ன பண்ணேன் ப்ராமிஸ் பண்ணேன். ஐங்கிறது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் செய்யக்கூடிய ஆக்ஷன் என்னது ப்ராமிஸ்ட். அப்போ இது வந்து என்னதுன்னா வேர்பு. த சில்ட்ரன் யாருக்கு, யாருக்கு ப்ராமிஸ் பண்ணேன், என்ன ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ யாருக்கு அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க ஹூம், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, யாருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னா யாருக்கு அப்படிங்கும்போது யாருக்கு சில்ட்ரன். அப்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஏ ட்ரிப் டு த ஜூ எங்கே கூப்பிட்டு போகிறதா, எதுக்காக ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஏ ட்ரிப் டு த ஜூ, ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறதா. அப்போது என்னங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வந்திருக்கு. அப்போ எஸ்வி ஐஓ டிஓ, ஆப்ஷன் சி. ஓகே, ஃபோர்த் ஒன். இன் 1998 ஃப்ராங்க் மூவ்டு டு லண்டன். 1998 ஃப்ராங்க் வந்து என்ன பண்ணோம் மூவ்டு டு லண்டனுக்கு போனான். ஸோ இங்கே வந்து என்னென்னா டைமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமை மென்ஷன் பண்ண என்ன அர்ஜென்ட். ஃப்ராங்க் மூடுங்கிறது செல்லுதல், நகர்ந்து செல்லுதல். ஃப்ராங்க் அப்போ ஃப்ராங்க் செய்யக்கூடிய ஆக்ஷன் வந்து வேர்பு மூடு. அப்போது ஃப்ராங்க் வந்து சப்ஜெக்ட் வேர்பு. டு லண்டன் எங்கே அப்படின்னு வந்திருக்கு. அப்போது வேறுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்திருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னு சொன்னாக்கா அர்ஜென்ட். அப்போது இது வந்து வென் எப்பொழுதுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்தாலும் அர்ஜென்ட் தான், வேறுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்தாலும் அர்ஜென்ட் தான். அப்போது ஏஎஸ்வி ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பூஜா ஹேட் எ பைசைக்கிள். அவர்கிட்ட என்ன இருந்து, பூஜா கிட்ட ஹேட் அப்படின்னா வச்சிருக்கிறது, அவகிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா பைசைக்கிள், ஹேட்னா வச்சிருக்கிறது. அப்போது பூஜாங்கிறது சப்ஜெக்ட், வச்சுருந்தா என்ன வச்சுருந்தா வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்திருக்கு பைசைக்கிள். அப்போ வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வந்தது அப்படின்னு சொன்னால் அது என்னென்னு சொல்லியிருக்கோம் ஆப்ஜெக்ட். ஏன்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம IOD1 பிரித்து போடுவோம். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது சென்டென்ஸில். அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போது SBO. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரைட் 2 sentences ஃபார் ஈச் சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சென்டென்ஸ் ஒன்று மேக் பண்ணுறீங்க. ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் 2 sentences வந்து ரைட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.